ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் பள்ளிக்கு செல்லும் 8 வயது சிறுவனை வெறியோடு தெருநாய்கள் துரத்திய நிலையில் பதறிப்படி பீதியோடு சிறுவன் ஓட்டம் பிடித்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சிறுவனை தெருநாய்கள் விடாமல் துரத்திய நிலையில் அதை கண்ட பெண் ஒருவர் தெருநாய்களை விரட்டி சிறுவனை மீட்டு பாதுகாப்பாக அனுப்பியுள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அருளரசன் இணைகிறார். வணக்கம் அருளரசன், சிசிடிவி காட்சிகள் தொடர்பான விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. ஆற்காடு அருகே 8 வயது பள்ளி சிறுவனை வெறியோடு துரத்தும் தெருநாய்க்கள் பீதியோடு ஓட்டம் பிடித்த சிறுவனின் சிசிடிவி காட்சிகள் இடம்பெற்று ஆற்காட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட 12வது வார்டு கோவிந்தராஜ தெரு மற்றும் வெங்கடாச்சல தெருவில் வசித்து வரும் 8 வயது சிறுவன் பள்ளிக்கு இன்று காலை சென்றுவிட்டு வரும்போது அப்பகுதியில் கூடியிருந்த தெருநாய்க்கள் அச்சிறுவனை கண்டதும் ஆக்ரோஷமாக துரத்த தொடங்கியது. இதனை கண்டு பயந்து போன அச்சிறுவன் ஓட்டம் எடுக்க பிடிக்காமல் தெருநாய்க்கள் துரத்தி கொண்டே பின்னாடி சென்றதாக தெரிகிறது. இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள ஒரு பெண் இதனை கண்டதும் தெருநாய்க்களை விரட்டிவிட்டு அந்த சிறுவனை மீட்டு காப்பாற்றியுள்ளார். இதனால் சிறுவன் எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாப்பாக வீட்டுக்கு திருப்பி சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் 12வது வார்டுக்கு உட்பட்ட கோவிந்தராஜ் மற்றும் வெங்கடாச்சலம் ஆகிய 2 தெருக்களில் தொடர்ந்து தெருநாய்க்களை அட்டகாசம் பெருகிவிட்டதாகவும் இது குறித்து பல்வேறு புகார்கள் அளிக்கப்பட்டும் துறை சார்ந்த அதிகாரி நடவடிக்கை இல்லாத நிலையில் தற்போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அப்பகுதி சேர்ந்த பொதுமக்கள் பெரிதும் வேதனையாக தெரிவிக்கின்றனர். மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கடந்த 4 நாட்கள் முன்பு ஒரு 4 வயது சிறுவனை தெருநாய்க்கள் கடித்து இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே தமிழகத்தில் தொடர்ந்து தெருநாய்க்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் பெருகி வருவதால் உடனடியாக இப்பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் தமிழக அரசுக்கு மற்றும் மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒரு கோரிக்கையாக விடுத்துள்ளனர். ஜெயஸ்ரீ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.